SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறை பக்கத்தில். ஜாதகத்தை பார்த்து கர்ம வினையினால இருக்கிற பாதிப்புகளை மிகப்பெரிய வெற்றி லெவல் அளவுக்கு நம்மளால மாத்திக்க முடியும். கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கு, ஜாதக சுத்தின்னு இருக்கு, அதை சரி பண்ண இந்த தோஷ நிவர்த்தி இதெல்லாம் எங்க சாபம் இருக்கோ அங்கதான் சாப விமோச்சனமும் இருக்கு. இவங்களுக்கு கலஸ்திர தோஷம் இருக்கு அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஜாதகத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இது மூணும் தான் உங்க ஜாதகத்துல வெற்றி அடையறதுக்கும் சரி தீங்கு செய்யறதுக்கும் சரி. இந்த கோச்சாரங்கள் கர்ம வினைகள் என்னென்ன இருக்கோ இந்த ராகுவும் கேதுவும் சரி பண்ணிக்கிட்டு நீங்க நிவர்த்தி பண்ணும்போது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் JM மைத்திலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் கலந்துரையாட போறோம். வணக்கம். நமஸ்காரம். ஜாதகம் ஒரு வாழ்க்கையுடைய கட்டமைப்பையே நகர்த்தி கொண்டு போகுது. ஜாதகத்துல ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில நடக்கிறது சகஜம்தான். ஆனா ஒரு வெற்றி ஜாதகமாக நம்மளால மாற்ற முடியுமா, மனித சக்தியால மாற்ற முடியுமா? கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் JM மைத்திலி, மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர். அன்பே சிவம், மனமே குரு. முன்னோர்கள் எல்லாருமே ஜாதகங்கள் வெற்றி பெறறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கலையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன சின்ன கர்ம வினையினால இருக்கிற பாதிப்புகளை மிகப்பெரிய வெற்றி லெவல் அளவுக்கு நம்மளால மாத்திக்க முடியும். அப்போ இந்த ஜாதகத்துல எப்படி ஜாதக சுத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? ஜாதக சுத்தி நீங்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கர்மா இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களோ ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அணுகி உங்க ஜாதகத்தை பார்த்து உங்க ஜாதகத்துல என்ன தோஷங்கள் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்ல ராகு கேது தோஷம் இருக்கா, இல்ல என்ன மாதிரியான தோஷம் நம்ம ஜாதகத்துல இருக்கு. இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா சும்மாவே கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு வீடு வாங்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்களால வாங்கவே முடியாது. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, வீடு வாங்க முடியாது. சடனாக ஆல் ஆஃப் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே டக்குன்னு வீடு அமைஞ்சிடும், வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் கல்யாணம் எல்லாமே. இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார கிரகங்கள் இருக்குது, அந்த கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த விஷயங்கள். அப்புறம் நம்ம ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கு அதை ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி அதை சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டு ஜாதக சுத்தின்னு இருக்கு. ஸோ அதை நீங்க பண்ணி அதை சரி பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணும்போது நிச்சயமா இந்த திருமண தடை இருக்கிறது, வீடு வாங்குறதுல தடை இருக்கிறது, இல்லை ஒருத்தருக்கு ஜாபே அமையாது, நார்மலா ஜாபே அமையாது. இந்த மாதிரில ஜாப்ல நல்ல ஒரு 15 வருஷமா ஒரே இதுல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் வர்றது எல்லாமே என்னன்னா, ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, இல்லை ஒரே ஜாப்ல என்னால கண்டினியூ. இப்போ நம்ம ஜாப் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரே ஜாப்ல கண்டினியூ பண்ணும்போது அங்கே ப்ரெஷர் இருந்தால் அது எப்படி ஒர்க் பண்ண முடியுன்றது அந்த வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே எப்படி கிளென்ஸ் பண்ண முடியுமா, நிச்சயமாக உங்கள் ஜாதகங்களை பார்த்து தான் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் அதை நல்ல பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும். அது ஈஸியாக நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ஜோதிடம் இன்னமும் நம்பலாமா நம்ப வேணாமா, எப்படி இது பண்ணுறது, இதுலேயே இந்த டிஸ்கஷன்லேயே நம்ம இருக்கோம். ஆனால் நான் ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஜாதக சுத்தின்னு ஒன்று இருக்குது. உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்போது நிச்சயமாக ஜாதகங்கள் வெற்றி அமையும். ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி பரிகாரம். இப்போ பரிகாரங்கள் நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க, நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஃபெயிலியரை நோக்கி போகும்போது மனிதர்களுக்கு ஜாதகத்தின் மீதில் இருக்க இல்லை ஜோதிடத்தின் மீதில் இருக்க நம்பிக்கையை பொய்த்து போகுதே. என்னன்னா பரிகாரங்கள் எல்லாருமே பண்ணுறாங்க. சும்மா நம்ம அன்றாடம் ஒரு வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்குன்னா அது இயற்கையாகவே அந்த பரிகாரங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ ஒரு தானம் பண்ணால் உங்களுக்கு சரியாகும், சனி பகவானோட இது உக்கிரமாக இருக்குது, நீங்கள் இந்த விஷயம் தானம் பண்ணணும் அப்படின்னா சிலர் கடவுளே நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏதோ கடைக்கு போயிருப்பாங்க, அவங்க ஏதோ பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களே வாங்கி கொடுக்குறவங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்காது, ஜோதிடத்தையும் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் எல்லாமே தெரியும், கடவுள் நம்பிக்கை இருக்கும், அவங்க கோயிலுக்கு போவாங்க, கரெக்டாக கோயிலுக்கு போவாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஒரு 10 ரூபாய் விஷயமா தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. ஸோ இதெல்லாம் எதனாலனா உங்களுக்கு 7ஆம் வீடு. நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ, நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் 7ஆம் கிரகம் என்ன இருக்கோ
அதுதான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சில பரிகாரங்கள்லாம் செஞ்சு உங்களுக்கு வந்து அது சில சும்மா ஏதோ நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு செஞ்சு அது சக்ஸஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ இதனால தான் வந்து பரிகாரங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து பணம் போகணும் அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் தவறான ஒரு ஜோதிடரையோ இல்லை ஏதோ ஒருத்தர் வந்து ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி கூட இல்லாமல் நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஏமாற்றுவீங்க. உங்கள் தோஷங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் இதுவாகலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரகங்கள், அதுதான் இப்போ ஒரு நல்ல கிரகம் இருக்குது, உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு இருக்குன்னா, எதிர்ச்சா சும்மா வந்து வீட்டில் வந்து யாரோ வந்து எனக்கு இது வேணுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தானமாக கொடுப்பீங்க. அது மூலயமா வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த தோஷ நிவர்த்தி இதெல்லாம் வந்து எங்கே வந்து சாபம் இருக்கோ அங்கே தான் வந்து சாப விமோச்சனமும் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து செவ்வாய் பாதிப்பாக இருக்குது, இவங்களுக்கு வந்து கலஸ்திர தோஷம் இருக்குது அப்படின்னா, அந்த பாதிப்புகள் வந்து சரியாகிறதுக்கான நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. முழுமையாக நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, முழுமையாக நம்பி செய்யணும். நம்பாமல் செய்கிறதுல அது ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ நம்பி செஞ்சு ப்ராப்பராக செய்யும் தருவாயில் நிச்சயமாக அந்த கர்மா பாதிப்பு நிவர்த்தியாகி அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஜாதகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? முற்பிறவி கர்மாக்கள் தான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு தாய் தந்தை அப்படின்னா வந்து சந்திரன் சூரியன் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பார்க்கணும். அந்த சந்திரன் சூரியன் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூரியனுங்க, நம்ம ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு சூரியனை வச்சு தான், சூரியன் குரு இதுதான் முக்கியமான ஒரு கோள்கள். இதை வச்சு மொத்தம் அந்த ஜாதகரோட, அதாவது முற்பகுதியில் இவர் வந்து கஷ்டப்படுவாரா, இல்லை அடுத்த பிற்பகுதியில் வந்து இவர் நல்லா இருப்பாரா, இது எல்லாமே வந்து ஜாதகத்தில் ஈஸியாக கணிக்க முடியும். அப்போ நீங்கள் என்னென்ன வந்து கர்மா பண்ணியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சூரியன் சந்திரனை வச்சு உங்களுக்கு வந்து இந்தந்த பாதிப்பு இருக்குது, இந்தந்த நல்லது இருக்குது, ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட தந்தைக்கு நம்ம என்ன மாதிரியான கர்மா செஞ்சுருக்கோம் அதுதான் சூரியனோட பாதிப்பு. தாய்க்கு என்ன கர்மா செஞ்சுருக்கோம் அதுதான் வந்து சந்திரனோட பாதிப்பு. சந்திரன் பாதிக்கப்பட்டதுன்னா வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் கூட வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராகு வந்து ராகு வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரு, ஓகேங்களா, அந்த இடத்துக்கு வீடு கொடுத்தவர் யார்? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கார். அப்போது அவருக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து எங்கே நீச்சம் அடைகிறாருன்னு பார்க்கணும். அப்போ அவர் எங்கே நீச்சம் அடைகிறாருன்னா கன்னியில் நீச்சம் அடைகிறாரு. அப்போ அந்த கன்னியா லக்னம்னா அப்போ அந்த கன்னி ராசி யார், அந்த நேர்கள் யார் இருக்காங்களோ அவருக்கே அவர் தீங்கு செஞ்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11ஆம் இடம் இருக்குது, இல்லை 2ஆம் இடம் இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கே அவர் தீங்கு செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் முற்பிறவியில் என்ன மாதிரி பாதிப்பு செஞ்சுருக்கீங்க, ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு தலைவலினா நீங்கள் தலைவலி மாத்திரை வாங்கி போடணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பாதிப்பு செஞ்சுருக்கீங்களோ அதை செஞ்சாதான் உங்களுக்கு நிவர்த்தியாகி ஜாதகங்களோட இந்த தோஷம் நிவர்த்தியாகி உங்கள் கர்ம பலன்கள் வந்து மைனஸ் எல்லாம் சரியாகி ப்ளஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த அமைப்பு வந்து ஜாதகத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கெட்டு போயிருக்கு, உங்கள் முற்பிறவி கர்மா என்ன, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கே தான் ப்ளஸ்ஸும் இருக்குது, அது ப்ளஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். மேம், ஜாதகத்தில் ஜோதிடத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளான்னு பார்த்தா வருடந்தோறும் நடக்கக்கூடிய பயிற்சி, 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பயிற்சிகள் வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்போது உங்கள் ஜாதகம் இருக்குது இல்லைங்களா? இப்போ சிம்ம லக்னம்னு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ராசி வந்து இப்போ கடக ராசின்னு இருக்குன்னு வச்சுக்கணும். அது உங்களோட அமைப்பு வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் மாற்றம் இருக்குன்னா, இப்போ வந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறாரா, இல்லை உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, இல்லை உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறாரா, இந்த பெயர்ச்சிகள் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இது 3ம் தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறோம். அப்போ இவங்க எல்லாம் நம்ம உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை வந்து கொடுக்க போகுது, என்னென்ன வந்து உங்களுக்கு தீங்கு என்னென்ன செய்ய போகுது, இதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ குரு பகவான் யார்? அவர் வந்து நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கட்டும், உங்கள் ஜாதகத்தில் என்ன வேணால் நெகட்டிவாக இருக்கட்டும், லக்னாதிபதி அஸ்தங்கமாகி இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து திதி சூன்யமாக இருக்கட்டும், இல்லை என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை,
இப்போ உங்கள் 5ஆம் இடத்தை குரு பார்வைப்படும் போது நிச்சயமாக வந்து இந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு இது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இந்த சனி பகவான் அவர் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து தீங்கு செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே அந்த இப்போ உங்கள் முயற்சி ஸ்தானத்திலேயோ இல்லை உங்கள் அந்த சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சொல்ல நம்ம 3ஆம் பார்வையாக வந்து சனி பகவான் பார்ப்பார். அப்போ எந்தெந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதில் உங்களுக்கு என்னென்ன பெண்டிங் இருக்கோ அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ 2.5 வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ அந்த சனி பகவான் ஒரு ரவுண்ட் வரத்துக்கு 30 இயர்ஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கும், உங்களுக்கு என்னென்ன வந்து பாதிப்பு இருக்கணும் இருக்கோ இந்த சனி பகவான் வந்து அதுக்கான தண்டனையை கொடுத்துட்டு போவார். அதே மாதிரி ராகு கேதுக்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வந்து செஞ்சுக்கல, உங்களோட நிறைவேற்றாத ஆசைகள், உங்களோட போன பிறவில என்னென்ன நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் கோச்சார ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஸோ இந்த பெயர்ச்சிகள் தான் ஜாதகத்தில் உங்களுக்கு அமைப்பு என்ன இருந்தாலும் சரி, இந்த குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சிகளும் உங்கள் ஜாதகத்தில் வெற்றி அடையிறதுக்கும் சரி தீங்கு செய்கிறதுக்கும் சரி இந்த கோச்சாரங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழக்கமாகவே இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த கிரகங்கள் வந்து கெட்டு போகும்போது ரொம்ப அபரிவிதமான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ராகு கேதுவுடைய செயல்பாடு என்ன? அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகு வந்து உங்களுக்கு நீங்கள் போன பிறவியில் நிறைவேறாத ஆசைகள், கேது வந்து நீங்கள் போன பிறவியில் என்ன நிறைவேற உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை நீங்கள் யாருக்கு வந்து தீங்கு செஞ்சுருக்கீங்க அதை சுட்டி காட்டுறது தான் வந்து கேது பகவான். ராகு என்ன பண்ணுவார், கொடுத்துட்டு கெடுப்பார். இப்போ ராகு பீரியடில் வந்து உங்களுக்கு ஒரு பணம் வருது, இப்போ ராகு தசையோ ராகு புத்தியோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பணம் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது நீங்கள் அந்த உங்களுக்கு வர பணத்தை நீங்கள் வச்சுக்காம உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ மனைவி கையிலையோ அம்மா கையிலையோ பணத்தை கொடுத்தணும். எதனால் அப்படின்னா ராகு எவ்வளோ கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நிர்கதியாக நிறுத்தி வச்சுடுவார், டோட்டலாக கம்ப்ளீட்டாக அவுட் பண்ணி நிறுத்தி வச்சுடுவார். ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு கெடுத்துருவார். ஃபுல்லாக உனக்கு என்னென்ன கர்மா இருக்குது எல்லா பெண்டிங்லாம் முடிச்சிடுவார். அந்த பெண்டிங்லாம் முடிச்சுட்டு தான் கேது பகவான் ஒரு விஷயத்த பண்ணுவார். ஸோ அந்த விஷயத்தை கொடுக்கும்போது யாராலையுமே வந்து தடுக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போது இந்த சனி பகவான் ராகு கேதுக்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீதிமான்கள் தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே நெகட்டிவாக சொல்லுவாங்க, பட் குரு மாதிரி வந்து குரு கெடுக்கவும் செய்வார். ராகு கேதுக்கள் வந்து பிரம்மாண்ட கிரகங்கள், ராகு கேது வந்து பிரம்மாண்ட கிரகங்கள். எல்லாத்த விட பிரம்மாண்டம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான். கேது பகவான் ஒரு விஷயத்த கொடுத்தாருன்னா யாராலையும் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த கர்ம வினைகள் வந்து என்னென்ன இருக்கோ இந்த ராகுவும் கேதுவும் பார்த்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணும் போது நிச்சயமாக அதுக்கான இது கிடைக்கும். நிறைய விஷயங்கள் மனம் திறந்து பேசுனீங்க. தொடர்ந்து பேசுவோம் ஜோதிடம் குறித்து. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.